ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது பயிற்சிக்கான வீடியோ, பை அண்ட் செல் பரிந்துரைக்காக கிடையாது. இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பார்ட் 11ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிப்டியோட பையிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். வித் லாஸ்ட் 1 இயர் டேட்டா அனலைசிஸோட பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டு லோ அண்ட் ஓப்பன் டு ஹை பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல என்ன இம்பாக்ட் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா உங்க ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். ஸோ நல்லா செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி நல்லா புரிஞ்சுக்குங்க, செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் ஏர்ன் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் நான். 2023 ஆகஸ்ட் 16ல இருந்து. இது வந்து என்எஸ்சி இந்தியாவில் எடுத்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டால எடுத்த டேட்டா தான். லாஸ்ட் 1 இயரோட டேட்டா 2023 ஆகஸ்ட்ல இருந்து இப்போ 2024 மீன் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எடுத்திருக்க. 16/8/2024 வரைக்கும் எடுத்திருக்க. மொத்தம் 249 ஒர்க்கிங் டேஸ் இருக்கு. இந்த 249 ட்ரேடிங் டேஸ் நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, ஓப்பன் டு லோ பாயிண்ட் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறது ஒரு செட் ஆகும், ஓப்பன் டு ஹை பாயிண்ட் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறது ஒரு செட் ஆகும். அந்த 50 பாயிண்ட், அதாவது டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்குன்னா 50 பாயிண்ட் வச்சிருக்க. சப்போஸ் அந்த 50 பாயிண்ட் வராம இருக்கிறது அந்த டேஸ் அதுவும் தனியா பிரிச்சு வச்சிருக்க. வாங்க வீடியோவில் டீட்டெயிலா பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா ஓப்பன் டு லோ டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறது 50 பாயிண்ட் டிஃபரன்ஸ்குள்ள இருக்கிறது மட்டும் எடுத்து வச்சிருக்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை நாள் நம்மளுக்கு ட்ரேடிங் ஆஃபர் கிடைச்சிருக்குன்னா 88 நாள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஓப்பன் டு லோ பாயிண்ட் வந்து கம்மியா 50 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற ட்ரேடிங் டேஸ் வந்து 88 நாள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஓப்பன் டு ஹைல இருக்கிற அந்த பாயிண்ட் குறைவா இருக்கிறது எத்தனை நாள் கிடைச்சிருக்குன்னா 111 நாள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வாங்க சம்மரியில பார்ப்போம். இப்போ ஆகஸ்ட் 2023 இருந்து இப்போ இந்த கரண்ட் இயர் ஆகஸ்ட் 16/8/2024 வரைக்கும் எடுத்ததுல 249 ட்ரேடிங் டேஸ். இதுல ஓப்பன் டு லோ பாயிண்ட் 50 குறைவா இருக்கிற ஒர்க்கிங் டேஸ் வந்து ட்ரேடிங் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா 88 நாள். அதே மாதிரி ஓப்பன் டு ஹை டிஃபரன்ஸ் பாயிண்ட் 50 பாயிண்ட் அண்ட் 50 கம்மியா இருக்கிற ட்ரேடிங் பாத்தீங்கன்னா 111 நாள். மொத்தம் வந்து 199 ஒர்க்கிங் டேஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஆஃபரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 249ல 199 இந்த ட்ரேடிங் டேஸ் கழிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் வந்து 50 நாள் வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த 50 நாள் எப்படி இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் டு ஹையோ இல்லாட்டி ஓப்பன் டு லோவோ பாயிண்ட் வந்து 50 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை எடுத்திருக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆஃபர் கிடைச்ச டேஸ் வந்து 199 டேஸ் அப்படி நீங்க வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் டு ஹை மூவ்மெண்ட், அதாவது ஓப்பன் டு லோ வந்து கம்மியா வச்சுட்டு மேல ஹை வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் ஆயிருக்குன்னா, இது வந்து ஹை ஓப்பன் டு ஹை அந்த பாயிண்ட்ஸ் இங்க போட்டிருக்கேன். இங்க வந்து 11,624 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓப்பன் டு லோல. அதே மாதிரி ஓப்பன் டு ஹைல 200 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மீன் அதாவது ஓப்பன் டு ஹை பாயிண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அந்த லோவுக்கு கீழ் நோக்கி மார்க்கெட் போறப்போ அது எவ்வளவு பாயிண்ட் வரைக்கும் போயிருக்குன்னா மொத்த டோட்டலா லாஸ்ட் 1 இயர்ல 18,299 பாயிண்ட் போயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் க்ளோசிங் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் க்ளோசிங் பாயிண்ட் எடுத்திருக்கேன்னா, இப்போ சப்போஸ் ஓப்பன் டு லோ வந்து கம்மியா வச்சுட்டு ஹை வந்து எவ்வளவு வேணாலும் போகலாம், க்ளோஸ்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ க்ளோஸ் வரப்போ நம்மளுக்கு மார்க்கெட்ல அந்த இடத்துல ட்ரேட் புக் பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அப்போ க்ளோஸ் வரைக்கும் வச்சிருந்தா நம்மளுக்கு என்ன இம்பாக்ட் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓப்பன் டு க்ளோஸ் வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து 7,479 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஓப்பன் டு ஹைல க்ளோஸ் வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஓப்பன் டு க்ளோஸ்ல அதுல எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னா 10,861 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 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 இது வந்து டோட்டல் மூவ்மெண்ட் வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 29,923 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கால்குலேஷனுக்கு நம்ம இது எடுத்துக்க போறது இல்ல, ஏன்னா ஓப்பன் டு க்ளோஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஏன் ஓப்பன் டு க்ளோஸ் எடுத்துக்கிறோம்னா, சப்போஸ் நம்ம எடுத்துட்டோம் எந்த இடத்துல ட்ரேடு ப்ராஃபிட் புக் பண்ணுவோம்னு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா அது வந்து யாருமே இந்த எவ்வளவு பாயிண்ட் போகும் இது எக்ஸாக்டான டீட்டெயில் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது.
ஸோ அதனால நம்ம எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கோ அந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்க போறது இல்லை. அந்த 29,923 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக நம்ம கால்குலேஷனுக்கு என்ன எடுத்துக்கிறோம்னா ஓப்பன் டு க்ளோஸ் இருக்கும்ல, லோவில் வந்து அதாவது ஓப்பன் கம்மியாக வச்ச நாளில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும்ல, இந்த 7,479 பாயிண்ட் அதை தான் எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். அதே ஓப்பன் டு ஹை பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் வந்து குறைவா இருக்கிறதுல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும்ல 10,861 பாயிண்ட், அதுதான் நான் இங்கே எடுத்திருக்கேன். 10,861 இருக்கேன். அது ரன்னிங் கூட்டினீங்கன்னா மொத்தம் 18,340 பாயிண்ட். இந்த 18,340 பாயிண்ட்லயுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா வச்சு 12,450 பாயிண்ட் கழிச்சிடுறேன். இது ஏன் நான் கழிக்கிறேன்னா, சப்போஸ் வந்து என்டி நம்ம பாயிண்ட் வந்து என்டி ஒரு இடத்துல எடுப்போம், எக்ஸிட் ஒரு இடத்துல பண்ணுவோம், கரெக்டா முன்ன பின்ன மேட்ச் ஆகாம இருக்கு. அதுக்கு வேண்டி ரொம்ப சேஃபர், மோஸ்ட் சேஃபர் சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் 50 பாயிண்ட் அந்த 249 ஒர்க்கிங் டேஸ்க்குமே 50 பாயிண்ட் வச்சு 12,450 பாயிண்ட் நான் கழிச்சிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் லைவ்ல ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வராது. இதில் வந்து நம்மளால ஒரு 60% வந்து நம்ம ஈஸியாக நம்மளால கிராச் பண்ண முடியும். இந்த 18,340 பாயிண்ட்ல 60% ஆஃப் பாயிண்ட் வந்து நம்மளால ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஓவர் கமிட் ஆயிருன்னு சொல்றதுக்கு வேண்டி நான் அந்த அப்படி நான் கொடுக்கல. இந்த 12,450 பாயிண்ட் கழிச்சுட்டு டோட்டலாக நெட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,890 பாயிண்ட் வருது. சாரி, இந்த 5,890 பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா லாட் சைஸ் வந்து 25 ரூபா போட்டிங்கன்னா எஸ்டிமேட்டா லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா 1,47,249 ரூபா வருது ப்ராஃபிட்டு. இதில் வந்து ஆவரேஜா பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 12,271 ரூபா வருது. இந்த 12,771 ரூபாயில பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நம்ம அதையும் பிரிச்சிடுறோம். பர் மந்த்துக்கு ஆவரேஜ் ட்ரேடு பார்த்தீங்கன்னா 17 ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்குது. 17 ட்ரேடில் ப்ரோக்கேஜ் அண்ட் டேக்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து 60 ரூபா நான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன், அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். 40 ரூபா வந்து ப்ரோக்கேஜ், 20 ரூபா டேக்ஸ் அப்படி போட்டிருக்கேன். அப்படி போட்டிங்கன்னா மாதத்துக்கு 17 ட்ரேடில் ஒரு 1,020 ரூபா மைனஸ் ஆகு. மைனஸ் ஆனது போக நெட்டாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னா பர் மந்த்துக்கு 11,251 ரூபா நம்மளுக்கு கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எந்த ரேஞ்சில் எடுக்கணும்னா ஏடிஎம் ஆர் நியர் ஐடிஎம் ரேஞ்சில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா ஓடிஎம்ல எடுத்தோம்னா நம்மளுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளால ஸ்கோர், ஏன்னா அது மெதுவாக மார்க்கெட் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கிடைக்காது. ஸோ அதனால ஏடிஎம் இல்லாட்டி ஸ்லைடு ஐடிஎம்ல எடுக்கணும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து 22,500 இருக்குன்னா கால் சைடில் எடுத்தாலும் புட் சைடு எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் தள்ளி ஐடிஎம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஐடிஎம் ஸ்லைடு ஐடிஎம்ல எடுத்துக்கணும். இல்லாட்டி ஏடிஎம்ல நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும். அதுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா 200 to 240 வச்சுக்கிங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு லாட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு மார்ஜின் வந்து எவ்வளோ தேவைப்படும்னா வெறும் 6,000 ரூபாய் தான் நம்மளுக்கு தேவைப்படும். 240 பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்தீங்கனாலுமே 6,000 ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம மார்ஜின் எவ்வளோ வச்சுக்கோன்னா ஒரு 20,000 ரூபாய் நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்குள்ளே வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது பர் மந்த்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னா இந்த 20,000 கேபிட்டலுக்கே நீங்கள் போட்டிங்கனாலும் பர் மந்த்துக்கு 56% வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வைஸ் நம்மளுக்கு காமிக்குது, ரிட்டர்ன் பர்சன்டேஜ் காமிக்குது. இதில் வந்து என்னென்னா செல்ஃப் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எதையுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது முக்கியமாக பையர்ஸ்க்கு வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள், செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஏர்னிங்ஸ்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ண வேண்டாம். பொறுமையாக ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான், பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அது பார்ட் 10ல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் எல்லா பயிற்சி வீடியோவும் ஐவி ஆக்டிவ் கான்டக்ட்டு, அதாவது ஓப்பன் ஹைலோ, ஸோ டிஃப்ரென்ஸு, அது இல்லாமல் ப்ரீவியஸ் க்ளோஸு, அதே மாதிரி எஸ்டர்டே க்ளோஸு, இன்னைக்கோட லோ ஓப்பன் க்ளோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பயிற்சி வீடியோவில் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த பயிற்சி வீடியோ பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். அதுக்காக டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுச்சுன்னா ப்ளூவோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க.